ஜெய் வாராகி. ஒரு குழந்தை குடும்பத்தில் பிறந்திருக்கு. அப்போ அந்த தகப்பனாருக்கு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே பார்த்தா, ஏதோ ஒரு வகையில் தகப்பனாருக்கு தொழிலில் பிரச்சனை ஆகுது. இல்லை அவர் உடல் நலத்தில் பிரச்சனையாகுது. இல்லை பொருளாதாரத்தில் சிக்கலாகுது, குடும்பத்தில் சண்டையாகுது. தகப்பனார் இருக்கிற இடத்த விட்டு வெளியில் அங்கிட்டு பார்க்குறார். அவர் நடவடிக்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுது. அப்போ சொல்லுவோம்ல, அந்த குழந்தை பிறந்தவொடனே தான் அந்த மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல அப்படின்ற ஒரு ஒரு சந்தேகங்கள் இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் பார்த்தோம்னா, இந்த சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து சனீஸ்வர பகவான் முன்னையோ பின்னையோ, அதாவது சூரியனுக்கு 2ஆம் இடத்துலையோ அல்லது 12ஆம் இடத்துலையோ இருந்தாலும் தகப்பனாருக்கு பிரச்சனையை கொடுக்கும். இல்லை அந்த சூரிய பகவானை சனீஸ்வர பகவான் பார்க்குறாருன்னு வச்சுங்களேன், 3ஆம் பார்வையை பார்த்துக்கிறாரு அப்படின்னு வச்சுங்களேன். சனீஸ்வர பகவானுக்கு 3, 7, 10 3 பார்வைகள் இருக்கு. அப்போ 3ஆம் பார்வையை பார்க்கும் பொழுது தகப்பனார் ஏதாவது ஒரு வேலை பார்த்து இருந்தாருன்னா இடம் விட்டு இடம் மாறிடுவார், இல்லை தொழிலை மாற்றிடுவார். 7ஆம் பார்வையை பார்க்குது அப்படின்னா அவருடைய உடல் நலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை உருவாக போகுது, இல்லை உருவாகுதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். அவர் நடவடிக்கையில் சோம்பலாக இருக்கும், உழைக்கிறதுக்கு ஒரு பெரிய நல்ல வேலைக்கு போயிருந்தப்ப திடீர்னு ஒரு மந்தமாயிரும். அவருடைய உடம்பே ஒரு அடிச்சு போட்டாப்பில் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஒரு சோம்பலான ஒரு இது இருக்கும். சுறுசுறுப்பாக இருப்பார், அப்போ சோம்பலாக இருப்பார். இல்லை 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு அப்படின்னா தொழிலையே ஒரு மாற்றம் உருவாயிரும். இப்போ அரசாங்க தொழில் பார்க்குறாங்கன்னா அந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் பார்க்குறது, இல்லை ஒரு நல்ல பிஸ்னஸ் போயிட்டுச்சுன்னா அந்த தொழிலை விட்டு வேறு தொழில் பார்க்குறது, அந்த மாதிரி அமையக்கூடிய அமைப்பு. இப்போ சிம்மத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அப்பவும் பிரச்சனை தான். ஏன்னா சூரியனுடைய வீட்டில் சனீஸ்வர பகவான் இருக்கும்போது தகப்பனாருக்கு ஒரு சில பாதகங்களை கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும். இது பொதுவான ஒரு விதி ஜாதகத்தில். அப்படியே இருக்கு. நான் சொல்லக்கூடிய இந்த விதி ஒரு பொதுவான விதி. ஜாதகத்தில் இப்படிலாம் இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்றது அடியனுடைய கருத்து. நன்றி.